ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி உப்பு உருண்டை பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இந்த மெஷரிங் கப்பில் 1 கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப் ராகி மாவுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போக தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஹெல்த்துக்கு முருங்கைக்கீரையும் போட போகிறோம். 1 கைப்பிடி முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, பொடியான இருக்குன இஞ்சி, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். அதில் ஒரு அகலமான பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம், நம்ம எடுத்து வச்ச உளுந்தம்பருப்பு, எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் வச்சோம்னா அது இப்போ இந்த தாளிப்புக்கு நம்ம எல்லாம் நிறையா போட்டு இந்த வெங்காயம்லாம் போட்டு வச்சோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம போட்டு வச்ச இந்த பருப்புகள்லாம் நல்லா லேசாக செவந்த உடனே நம்ம வெங்காயம் போடணும். இந்த ராகி உப்பு உருண்டை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ராகி நல்லா குளிர்ச்சி, அதில் நிறையா நம்ம ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இதில் நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கோம். முருங்கைக்கீரையில் நம்மளுக்கு அயன் சத்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு நம்ம கார சட்னி அரைக்கலாம். அதையும் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். நம்ம நறுக்கி வச்சு வெங்காயம், இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, நான் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் பெருங்காயம், நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல முருங்கைக்கீரை, வதக்கி நம்ம தண்ணி எடுத்து வச்சோம்ல 1 கப் ராகி மாவுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம போட்டு கிண்டிடணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை போட்டு இந்த போல் கிண்டிடணும். நல்லா ஒன்று போல் மாவு கிண்டி வச்சுட்டு ஆறின பிறகு இதை நம்ம உருண்டைகளாக உருட்டி ஒரு இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா ஹெல்த்தியான நம்மளுக்கு ராகி உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். இந்த எல்லா மாவையும் நம்ம இப்படி இந்த உருண்டைகளாக உருட்டியாச்சு. அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டோம். அது நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னு வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு ராகி உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். நல்லா பாருங்கள், ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம். நல்லா வெந்துருச்சு. இது ஆறின பிறகு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், அருமையான சுவையில் ஈஸியான ஹெல்த்தியான நம்மளுக்கு டேஸ்டியான ராகி உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம சைட் டிஷ்க்கு கார சட்னி வச்சுருக்கோம். நம்ம இதுக்கு எது வேணாலும் கார சட்னி, தேங்காய் சட்னி, மல்லி சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். சும்மா வெறுவாயிலேயே கூட நம்ம எதுவுமே சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.